ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பிடி கொழுக்கட்டை. அவல் பிடி கொழுக்கட்டை இன் ஜெனரல் வெறும் அவலாக பண்ணி சாப்பிட்டோன்னா அதில் ப்ரோட்டீன் கிடையாது. இந்த பிடி கொழுக்கட்டையில் நம்ம ப்ரோட்டீன் ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நான் சிகப்பு சோளம் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரெகுலர் அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க, பெரிய அவலாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ராகி இல்லாட்டி லிட்டில் மில்லட்ஸோட அவல்லாம் வாங்கினீங்கன்னா அது சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கு இதில் நான் சொல்கிற தண்ணி கணக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறும். நீங்கள் கொஞ்சம் பெரிய அவலாக எடுத்தீங்க, அதாவது ரெகுலர் ரைஸ் அவல் இல்லாட்டி இந்த மாதிரி சோள அவல்லாம் எடுத்தீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு லிட்டில் மில்லட்ஸ் மாதிரி சின்ன சின்ன மில்லட்ஸோட அவல் தான் வாங்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே சேமாக இருக்கும். நான் கடைசியில் சொல்கிற தண்ணி கணக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப்பு கெட்டி அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இது எல்லா மெஷர்மெண்ட்டும் மாறப்போகுது. முதல்ல ஒரு கிரேட்டரில் நான் நிஞ்சா கிரேட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையில் கூட கிரேட் பண்ணலாம். 250 ml ஃபார்ம் தோஃபு கிரேட் பண்ணிக்கிறேன். நான் தோஃபு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு கனமான வானிலையில் 20 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு 3/4 டீஸ்பூன், ஜீரகம் 3/4 டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிடிச்சா நான் இருக்கேன் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டுருக்கேன். இந்த இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வறுப்படணும். அதுக்கு நமக்கு சுமாராக 3 நிமிஷம் ஆகும். இந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் துருவின தோஃபு இல்லட்டா பன்னீர் இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க. இந்த 5 மினிட்ஸில் இதில் இருக்க தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு இது ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே 1/2 கப்பு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக துருவின ப்ரோக்கலி, துருவின காலிஃப்ளவர்னு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் அது 1/2 கப்பாக இருக்கட்டும். அண்ட் அதை கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பிடி கொழுக்கட்டையாக பண்ண போகிறோம். பெருசாக சேர்த்துட்டிங்கன்னா பிடிக்கும் போது கஷ்டமாயிடும். இந்த கேரட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுக்கலாம். அதுக்கு மேலே தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பன்னீர், தோஃபு இதெல்லாம் நல்லா சுருங்கும். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த உப்பு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ், தோஃபு அது தவிர 2 கப்பு அவளுக்கான உப்பு கணக்கு இப்பயே சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி பரட்டிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 கப்பு கெட்டி அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிகப்பு சோள அவல் யூஸ் பண்ணுறேன். இந்த அவலுக்கு மேலே ஒரு 1/4 கப்பு பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் அவல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி கணக்கு மாறும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய அவல். அரிசி அவலுக்கும் இதே கணக்கு தான். நீங்கள் ரொம்ப குட்டி அவல், அதாவது ராகி அவல் இல்லாட்டி ஃபாக்ஸ்டெயில் அவல் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணியை பாதியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக குக் பண்ணலாம். அவல் வாட்டரை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிட்டு சாஃப்டாக தான் ஆக போகுது. பட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம இது இன்னும் ஃபர்தர் குக் பண்ணுறதுக்கு தான் நம்ம அவல் பிடி கொழுக்கட்டையாக பண்ணுறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் யூஸ் பண்ணலைன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க. பட் ஏதாவது ஃபேட் கண்டென்ட் சேர்த்துக்கணும். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் சைஸ்ட் பாலாக பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி வைக்கிற மாதிரி அதே ஸ்டெப்ஸ் தான். இட்லி வைக்கிற பாத்திரத்துலையோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீமர்லையோ தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த அவல் பிடி கொழுக்கட்டையை ப்ளேஸ் பண்ணிடலாம். பட் வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் தான் வேக வைக்கிற டைம். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக இதை பிடிச்சி வேக வைக்கணும், அப்படியே சாப்பிடக்கூடாதா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணால் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் குக் பண்ணோம். பிடி கொழுக்கட்டையை கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக அவளை வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற டிஷ். அதனால தான் இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்தேன். அடுத்து நமக்கு வரப்போகிற ரெசிப்பியில் நம்ம எப்படி டேரெக்டாக குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. இப்போ 6 நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறம் இப்போ உடனே சாப்பிட போகிறீங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம்னா ஒரு ஹாட் பேக்கில் போடுங்க. அதுக்கான ரீசன் நம்ம ரொம்ப இதில் ஆயில் இல்லாட்டி ஃபேட் சேர்க்கலை. எல்லாமே நீரில் வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளில விட்டிங்கன்னா இது மில்லட் அவல் கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த ரெசிபி அந்த அளவுக்குலாம் காரமாக கிடையாது. அதனால் தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சட்னி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.